வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் இப்போது கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் அதோடையே போட்டுருங்க. இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்முறுவலாக வதங்கணும். இதில் இப்போது கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போட உடனே தக்காளி பழம் போடுங்க. உப்பு போடுங்க. இப்போ இதில் கரம் மசாலா பவுடர், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இதில் நாம் இப்போது அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. கொஞ்சமாக பாலும் ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேயே அந்த காய்கறி நல்லா வேகணும். குருமா நல்லா கொதித்து வெந்து திக்காயிடுச்சு. இப்போது டேஸ்டான வெஜிடபிள் குருமா தயார்.